சென்னை புளியந்தோப்பு பகுதியில் மழை பாதிப்புகள் தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சதீஷ். அதனை பார்க்கலாம். ஃபெய்ஞ்சல் புயல் காரணமாக காலை முதலே கனமழை பெய்து வருகிறது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அந்த கனமழை நீடித்து வரும் நிலையில் வட சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளில் ஒன்று புளியந்தோப்பு நெடுஞ்சாலையில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். புளியந்தோப்பு காவல் நிலையம் அந்த சந்திப்பு இருக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கிறது. காவல் நிலையத்திற்குள்ளும் இந்த தண்ணி சென்றிருக்கிறது, மழைநீர் சென்றிருக்கிறது, வெள்ள நீர் சென்றிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த நெடுஞ்சாலை முழுவதுமே சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இதே போன்றுதான் முழங்கால் அளவிற்கு தண்ணீரில் பொதுமக்கள் இந்த நெடுஞ்சாலையை கடந்து வருகிறார்கள். குறிப்பாக வட சென்னை பகுதியிலிருந்து இந்த புளியந்தோப்பு பகுதியிலிருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பகுதிகளுக்கு வர வேண்டுமென்றால் இந்த சாலையை பயன்படுத்துவது அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த மழையிலும் கூட இந்த பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இருசக்கர வாகனங்களில் பொதுமக்கள் அந்த மிகவும் சிரமத்திற்கு இடையே இந்த பகுதிகளில் நடந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆட்டோக்களும் இந்த பகுதியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதியை பொறுத்தவரையில் இதே சாலையில் தான் திருவிக சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கிறது. 2 புறங்களிலும் பல்வேறு இடங்களில் இந்த மாநகராட்சி அதிகாரிகளும் ராட்சத மோட்டார்களை வைத்து ஒருபுறம் நீரை இறைத்து வந்தாலும் கூட மழை நிற்காத காரணத்தினால் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் இந்த பகுதி முழுவதுமே வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு இடையே தான் இந்த பகுதியை கடக்க வேண்டிய ஒரு சூழலாக பார்க்கப்படுகிறது. இப்போ தண்ணி இப்போவே முக்கிய அளவுக்கு வந்துச்சு. இந்த ரோடுலாம் இப்போ நம்ம தெருவெலாம் ஏறிடும். தண்ணி ஏறிடுனால தான் இப்போவே முன்னெச்சரிக்கையாக வீனஸுக்கு போகிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு விடாமல் பெய்யுது. மோட்ரு வச்சு வலிக்கிறாங்க. இங்கே தண்ணி அதில் விட்டா அங்கே இருக்கிற தண்ணி அப்படியே நிற்குது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. புளியாந்தோப்பு பகுதி ஃபுல்லாக வண்டி தண்ணியில் ஆஃப் ஆயிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதான் வண்டி இங்கே நிப்பாட்டலான்னு தேடிக்கின்னு இருக்கேன். ஹைட்டான ஏரியா எங்கே இருக்குது? இங்கே ஃபுல்லாக தண்ணி, எங்கே பார்த்தாலே தண்ணி இருக்குது. இங்கே தான் நிப்பாட்டுறேன்னு தெரில. போட்டிங் வந்தப்போ ஆஃப் ஆச்சா வீட்டாண்டி ஆஃப் ஆயிடுச்சு. எந்த தெருவில் மற்ற வண்டிகளாம் என்ன பண்ணுறாங்க? மற்ற ஏரியாலாம் எல்லாருமே அந்த மாரி தான் பண்ணுறாங்க. சேஃப்டி தான் பண்ணுறாங்க. நான் பண்ணுறது இந்த ஏரியாவில் தண்ணி நிற்கிற மாரி பண்ணுறாங்க. இங்கேருந்து தண்ணி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். புருஷாவத்துக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருந்தேன். காலையில் வர சொல்லிட்டாங்க. போனோம். நாங்கள் பஸ் வசதியும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. தண்ணி ரொம்ப ஆயிடுச்சுனால ரிட்டர்ன் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆஃபீஸில் சொல்லிட்டோம். நாங்கள் சொல்லிட்டு தான் கிளம்பிட்டுருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.